தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் சாய்குமார் தலைமையில் முக்கிய ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து எடுத்துரைப்பதாக தகவல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளுக்கான பணிகள் தீவிரம். ஒரு தொகுதிக்கு ஒரு பார்வையாளர் என்ற அடிப்படையில் 234 பார்வையாளர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க உள்ள நிலையில் 234 தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்கள் மே 2ஆம் தேதி தமிழகம் வருகை. ஒரு தொகுதிக்கு ஒரு பார்வையாளர்கள் என்ற அடிப்படையில் 234 பார்வையாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுகின்றனர். தேர்தல் அலுவலர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர் என மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மோதல் வன்முறை இல்லாத தேர்தலையே திரிணாமுல் காங்கிரஸ் விரும்புவதாகவும் பேட்டி. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கும் நிலையில் இன்று மாலை வெளியாகிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை யாரும் விடுமுறை எடுக்கக்கூடாது என தமிழக டிஜிபி உத்தரவு. மகப்பேறு விடுப்பு, குழந்தை பராமரிப்பு உள்ளிட்டவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது விடுப்பில் உள்ள காவலர்கள் மே 2ஆம் தேதி முதல் விடுப்பை நீட்டிக்கக்கூடாது என்றும் கண்டிப்பு. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றம். 2 வாரங்களில் ஆவணங்களை ஒப்படைப்பதுடன் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் டான்ஜெட்கோ தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு. சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை செய்த மோடிக்கு சூலாயுதம் வழங்கி கௌரவித்த கோயில் நிர்வாகம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் தரிசனம் மேற்கொண்ட பிரதமரை திடீரென சூழ்ந்த குழந்தைகள் அன்போடு வரவேற்று சிறிது நேரம் கலந்துரையாடினர். கொடைக்கானலில் சுற்றுலாவை முடித்துவிட்டு சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதல்வருக்கு பூங்கொத்து கொடுத்து பொதுமக்கள் வழி அனுப்பிய நிலையில் சிஎம் சார் நீங்க தான் கெத்து, டிவி கேலாம் வெத்து என மு.க.ஸ்டாலினிடம் சொன்ன சிறுமி. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதுவும் நடைபெறலாம். கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் திட்டவட்டம். சாதி வேறுபாடின் பெயரில் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. புதுக்கோட்டையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தவர், இளைஞர்களின் வாழ்க்கையை பாதுகாக்கும் பொறுப்பு அரசுக்கு உள்ளது என்றும் கருத்து.
பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்ததற்கு காங்கிரஸ் எம்பி சுதா எதிர்ப்பு. ஒரு தீவிரவாதி வழக்கறிஞராக பதிவு செய்திருப்பது வழக்கறிஞர் சங்கம் ஒரு கருப்பு நாளை சந்தித்துள்ளதாக ஆவேசம். தீவிரவாத அமைப்பில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தீவிரவாதி பேரறிவாளன் தமிழ்நாடு பார் கவுன்சிலில் நேற்றைய முன்தினம் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கின்றார். ஒரு தீவிரவாதியை வழக்கறிஞராக பதிவு செய்தது என்பது எந்த நாடுகளிலும் நடக்காத மிக மோசமான செயல். நாளை 231 தொகுதி தாவேக வேட்பாளர்களை சென்னையில் சந்திக்க விஜய் திட்டம். சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4 எண்ணப்பட உள்ள நிலையில் வேட்பாளர்களை சந்திக்கிறார். நடிகர் அஜித்குமாரை அரசியலுக்கு அழைக்கும் விதமாக மதுரை மாநகரில் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு. தகுதி இல்லாதவன் என நாட்டை ஆள நினைக்கிறான், முடிவெடு தல என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருப்பதால் மீண்டும் தலையெடுக்கும் தளபதி யுத்தம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு துவங்கியது. தலைவர், செயலாளர் உள்ளிட்ட 16 பதவிகளுக்கு 115 பேர் போட்டியிடும் நிலையில் வழக்கறிஞர்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பு. மாம்பழங்களை ரசாயனத்தை பயன்படுத்தி பழுக்க வைத்தால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. தொடர் முறைகேட்டில் ஈடுபட்டால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 குறைந்து 1 சவரன் 1,11,600க்கு விற்பனை. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,950க்கு விற்பனை. மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சியம்மன் கோயில் திருத்தேரோட்டம் கோலாகலம். மாசி வீதிகளில் அசைந்து வரும் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் பக்தி பரவசம். உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலம். பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே முத்துமாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழா. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தர்காவில் மத நல்லிணக்கத்திற்கான சந்தனக்கூடு விழா கொடியேற்றம். ஒட்டகத்தின் மீது வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கொடி ஏற்றப்பட்ட நிலையில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி பிற மதத்தவர்களும் பங்கேற்று வழிபாடு. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம். அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் தாயுமான சுவாமி, மற்றொரு தேரில் மட்டுவார் குழலி தாயார் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை வசந்த உற்சவத்தின் 8ஆம் நாள் திருவிழா. வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளிய அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு பூக்கொட்டும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோலாகலமாக நடைபெற்ற புலி எடுப்பு திருவிழா. புலிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் 40க்கும் மேற்பட்ட புலி சிலைகளையும் விஷ ஜந்துக்களிடமிருந்து தங்களை பாதுகாக்கும் வகையில் பூரான், பாம்பு உள்ளிட்ட சிலைகளையும் சுமந்தபடி ஊர்வலம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை புரட்டி போட்ட பனிப்புயல். 146 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பனிப்புயல் தாக்குதல், மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அபார வெற்றி. நடப்பு தொடரில் 8 போட்டிகளில் விளையாடிய பஞ்சாப் அணி முதல் தோல்வியை தழுவியது. மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் மும்பை ஹைதராபாத் அணிகள் மோதல். தொடர் தோல்வியிலிருந்து மும்பை அணி மீண்டு வருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. The Chennai Silks in Mega Summer Sale.